அதை நான் முன்னாடியும் சொன்னேன். இந்த முடிவை சி.வி. சர்மா அறிவிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடியே நான் அந்த பேட்டிகளில் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா நம்பர் அடிப்படையில் அதுதான் இயல்பானதாகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்ததாகவும் இருக்கும். ஏன்னா இடதுசாரிகள் திருமாவளவன் ஆதரவு கொடுத்து முஸ்லீம் லீக்கும் கொடுத்த பிறகு 120 ஆயிடுச்சு. நித்திய கண்ட பூரண ஆயுஸ் தான். 3 பேரை உருவனால ஆட்சிக்கு வந்துடும். ஆனால் இப்போ அந்த ஆபத்து இல்லை. ஒருவேளை விஜய் ஏற்றுக்கிட்டாருன்னா அதிமுக ஆதரவை கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. எண்ணிக்கை அடிப்படையில் நிலையான ஆட்சியாக இருக்கும். ஆனால் அந்த ஆதரிக்க போகிற அதிமுக எம்எல்ஏக்களில் 3-4 பேர் மேலே வழக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்தே லஞ்ச ஒழிப்பு வழக்கு இருக்குது. அதை விஜய் எப்படி நடத்த போகிறார் அந்த வழக்கை? அது நடத்துறது அவ்வளோ நல்லதாக இருக்குமா? இப்போ வேலுமணி ஆதரவு கொடுக்குறார், விஜயபாஸ்கர் ஆதரவு கொடுக்குறார். விஜயபாஸ்கர் மீதான லஞ்ச ஒழிப்பு வழக்கை விரைவுபடுத்தி அவருக்கு உரிய தண்டனையை பெற்று தருவோம் விஜயால் அறிவிக்க முடியுமா? அதனால் அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? இல்லை. சரி, அந்த விஜயபாஸ்கர் மேலே சிபிஐ வழக்கும் இருக்குது. பிஜேபி அதை ரசிக்குமா? நம்ம விரும்பாத விஜயை போய் ஆதரிக்கிறீங்களா? அமைச்சரவையில் இடம்பெறீங்களா? சரி, நாங்கள் எங்கள் வேலையை காட்டுறோம், செய்யலாம். இந்த மாதிரி இடையூறுகள் வெளியிலேருந்து வரலாமே தவிர, விஜய்க்கு சில சங்கடங்கள் இருக்குமே தவிர, திமுக பிடிக்கலன்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அந்த அதிமுக ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் முகம் சொல்லிக்க வைக்குமே பொதுமக்களை தவிர, பெரிய இடையூறுகள் பெருசாக வராது. ஏன்னா நம்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் அந்த இடையூறுகளை, அந்த சங்கடங்களை விஜய் எப்படி தாண்டி போக போறாருன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கலாம். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும்.